ஜோதிடத்தில் எண் கணிதமும் ஒரு முக்கியமாகும். எண் கணிதப்படி பெயர்கள், தொழில்கள் அமைத்துக் கொள்வது வாழ்க்கைக்கு மிக நல்லது. எண் கணிதத்தில் 1ஆம் எண் பற்றி பிறப்பு எண், உடல் எண், உயிரெண் இவற்றை கொண்டவர்களுக்கு இதன் அதிபதி சூரியன். பலம்: நீங்கள் பிறந்த ஜாதகத்தில் சூரியன் பலம் எப்படி உள்ளது பற்றி தெரிந்து கொண்டு, அதாவது சூரியன் பலம் எப்படி அறிவது? சூரியன் ராசியில் உச்சமாகி ஆட்சி அம்சத்திலும் ஆட்சி உச்சம் அமைப்பில் இருந்தால் முதல் தரமான பலம் ஆகும். சூரியன் ராசியில் உச்சம் ஆட்சி நட்பு ராசியிலிருந்து அம்சத்திலும் நட்பு ராசியில் இருப்பது இது 2வது பலமாகும். சூரியன் ராசியில் உச்சமடைந்து அல்லது ஆட்சியாகி நட்பு வீடுகளில் இருந்து அம்சத்தில் நீச்சம் பகை ராசிகளில் இருந்தால் இது 3வது பலமாகும். சூரியன் ராசியில் நீச்சம் அம்சத்திலும் நீச்சமானால் இது பலவீனம். சூரியன் ராசியில் பகை சமம் ராசிகளில் இருந்து அம்சத்தில் நீச்சம் பகை ராசியில் இருந்தால் இது 2வது பலவீனமாகும். இதுவே ராசியிலும் அம்சத்திலும் ஒரே ராசியில் இருப்பது வர்க்கோத்தமம் ஆகும். இது மிக நல்லது. இது ஒரே ராசியானாலும் பகை நீச்சம் வீடுகள் ஆனால் வர்க்கோத்தமம் பலன் தராது. இது பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் உங்கள் பிறப்பு தேதி மூலம் என்னிடம் கேட்டு பயன் அடையுங்கள். எனது செல் நம்பரில் வாட்ஸ்அப் செய்து கேட்டு தெரிந்து கொள்வோம். உங்கள் ஜாதகத்தில் சூரியன் லக்னம் ராசி எவற்றில் இருந்தால் நல்லது? மேச ராசி லக்னம். மேசம், ரிஷபம், விருச்சிகம், தனுசு இவைகளில் சூரியன் இருந்தால் மிக நல்லது. ரிஷப ராசியில் ரிஷப லக்னம், மிதுனம், கன்னி, சிம்மம், கும்பம், மீனம், மேசம் இவற்றில் சூரியன் இருந்தாலும் மிக நல்லது. மிதுனம் ராசி லக்னம், சிம்மம், விருச்சிகம், மகரம், மேசம் இவற்றில் சூரியன் இருந்தால் நல்லது தரும். கடகம் ராசி லக்னம், இவை சிம்மம், விருச்சிகம், மீனம், மேசம், ரிஷபம் வீடுகளில் சூரியன் இருந்தால் மிக நல்லது. சிம்மம் லக்னம் ராசி இவைகளில் மேசம், சிம்மம், தனுசு, மிதனம் இவற்றில் சூரியன் இருக்க மிக நல்லது. கன்னி லக்னம், கன்னி ராசி, விருச்சிகம், கும்பம், மேசம், கடகம், சிம்மத்தில் சூரியன் இருந்தால் நல்லது செய்யும். துலாம் லக்னம் ராசி, விருச்சிகம், தனுசு, கும்பம், சிம்மம் இவற்றில் சூரியன் இருந்தாலும் நன்மை தரும். விருச்சிக ராசி லக்னம், தனுசு, மீனம், கும்பம், கடகத்தில் சூரியன் இருந்தால் நல்லது தரும். தனுசு ராசி லக்னம், மகரம், மீனம், கும்பம் இவற்றில் சூரியன் இருந்தால் நல்லது செய்யும். மகரம் ராசி லக்னம் இவற்றில் சூரியன் இருந்தால் மீனம், மிதுனம், சிம்மம், தனுசு இவைகளில் சூரியன் இருக்க நல்லது தரும். கும்பம் ராசி லக்னம், மேசம், கடகம், தனுசு, மகரம் இவைகளில் சூரியன் இருக்க நன்மை தரும். மீனம் ராசி லக்னம், ரிஷபம், சிம்மம், துலாம், மகரம் இவைகளில் சூரியன் இருந்தால் நன்மை தரும். சூரியன் ஜாதகத்தில் அனுகூலமாக இருந்து இவரது எண் முதல் தரம், 2ஆம் தரம் அதிர்ஷ்ட எண்ணாக பெற்றவர்கள் ஆண் பெண் யாராக இருந்தாலும் உணவுத்துறை, மருத்துவத்துறை, தந்தை வழி தொழில், ரசாயனம், காடு மலை இவற்றில் தொழில்கள் செய்யலாம். ஆலைகள், வணிகம், கமிஷன் ஏஜென்சி, எரிபொருள், நெருப்பால் உருவாகும் பொருள்கள், அரசு நிர்வாகம், அரசியல், எலக்ட்ரானிக்ஸ், விண்வெளித்துறை, கம்பளி, சாக்குகள், கோதுமை இதிலும் ஈடுபட்டு ஆதாயம் பெறலாம். 1ஆம் எண் வர்க்கோத்தமம் பெற்ற அதி உச்ச எண் ஆகும். 1ஆம் எண் வரப்பெற்றவர்கள் ஜாதகப்படி பலம் பெற்றிருந்தால் வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த இடத்தை அடையலாம். எதிலும் முதன்மையானவராக இருக்கலாம். அரசு துறைகளில் ஆதிக்கம் பெற்று அதிலே பல அதிகாரங்கள் பெற்று ஏதேனும் ஒரு வகையில் சாதனைகள் செய்வார். இவருக்கு கீழ் பல ஆட்கள் இருப்பார்கள். பணபலம், உடல் பலம், அரசாங்கம், தந்தை வழியில் அதிக பலன் பெறுவார்கள். 1ஆம் எண்ணுக்குரிய தேவதை ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி, ஸ்ரீ சிவன், ஸ்ரீ ருத்ரன் இந்த 3 தெய்வங்களையும் பூஜை செய்தாலும் சரி, இதில் ஒரு தெய்வத்தை மனதார வேண்டினாலும் உங்களுக்கு மிக நல்லது தரும். சூரியன் எண் 1 ராசி சிம்மம், அதிர்ஷ்டக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, சூரிய தசை வருடம் 6. இதில் மாணிக்க கற்கள் அணிந்து பலன் பெறலாம். நீங்கள் சிம்ம ராசி லக்னத்தில் பிறந்து இருந்தால் எப்போதும் மாணிக்கக்கல் அணியலாம், அதாவது தங்க மோதிரத்தில் அணியலாம். ஆயுள் காலம் முழுவதும் மாணிக்கக்கல் பதித்திருந்த மோதிரம் அணியலாம். அசல் ஜாதி கற்களை வழக்கை மோதிர
விரலில் அணியலாம். எண் 1க்குரிய திசை கிழக்கு. இந்த திசையில் வீடு கட்டுவது வாங்குவது சிறப்பு தரும். நீங்கள் பூஜை செய்ய வேண்டிய இலை வில்வ இலை, விஷ்ணு மூலிகை இவைகளால் சிவனுக்கும் பூஜை செய்யலாம், விஷ்ணுவுக்கு பூஜை செய்யலாம். உங்களுடைய அதிர்ஷ்ட மலர் செந்தாமரை, ரோஜா பூ. நீங்கள் சந்தனம் கலந்த தீப தூபம், சந்தன குச்சிகள் இவற்றால் பூஜை செய்வது மிக நல்ல பலன் தரும். உங்கள் அதிர்ஷ்ட சின்னங்கள் எம்பளம் பற்றி சொல்லுகிறேன். மயில், தேர், ராஜா, ஒளி பொருந்திய தீபங்கள், உதய சூரியன். எண் 1க்குரிய நல்ல மாதங்கள் ஜனவரி, செப்டம்பர், அக்டோபர் மாதம், ஜூலை 21 முதல் ஆகஸ்ட் 20 வரை நல்ல காலகட்டங்கள். இவை உகந்த மாதங்கள். எண் 1க்குரிய அதிர்ஷ்ட எண்கள் 1, 37, 73. இவை உங்களுக்கு மிக நல்ல அதிர்ஷ்டம் தரும் எண்கள். உங்களுக்கு அதிர்ஷ்ட பலன் தரும். பெயர் வைக்க, தொழில் போர்டுகள் வைக்க, ட்ரேடு மார்க்கள், வீட்டுக்கு பெயர் வைக்க, பிளாட் நம்பர், வாகனத்துக்கு வரும் எண்கள், உடைமைகள் போன்ற போன் எண்கள், ஷேர் அப்ளிகேஷன் ஃபார்ம், சர்டிபிகேட் எண், பாஸ்போர்ட்டுகள், பயணம் செய்யும் எண்கள். நீங்கள் நட்பு கொண்ட நண்பர்களின் பெயர் எண் அல்லது கூட்டு தொழில் செய்தால் அந்த நிறுவன பெயர் மேலே கூறிய 1, 37, 73 ஆகிய எண்களில் வருமாறு இருப்பது உங்களுக்கு நல்லது தரும். லாட்டரி, ரேஸ், குலுக்கல் எண்கள் ஆகியவற்றில் இந்த எண்கள் அமைவது மிக உயர்வை தரும். இந்த எண்களில் 0 வருமாறு, 0 வருமாறு இருக்கக்கூடாது. அதாவது உதாரணம் 10, 370, 730 இப்படி வரக்கூடாது. இந்த அதிர்ஷ்ட எண்கள் 0, 0, 0, 0, 1, 3, 7, 0, 0, 7, 3, 0, 0, 7, 0, 3, 0, 3, 0, 7, 0, 7, 3, 0, 0, 3, 7, 3, 7, 0, 0, 7, 3, 1, 7, 3, 3, 7, 3, 7, 7, 3, 7, 3, 3, 7, 7, 0, 0, 0, 0, 3. இந்த எண்கள் எதிலாவது இடம்பெற்றால் எதிர்பாராத அதிர்ஷ்டம் தரும். பட்சி சாஸ்திரம் தெரிந்து வைத்துக் கொண்டால் இனியும் மிகவும் நல்லது. சுபவாரைகள் தெரிந்து கொண்டு எந்த காரியம் தொடங்கலாலும் மிக நல்லது. சூரியனுக்குரிய ஆங்கில எண்கள் AIJQY இவை ஆகும். இந்த எழுத்துக்களை முதலாவதாக வைத்துக்கொண்டு தொழில்கள், வீட்டு பெயர், உங்கள் படைப்புகள் ஆகியவற்றிற்கு இந்த ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்த மிக நல்லது தரும். எண் 1க்குடையவர்கள் தன் பெயரை அல்லது தொழில் நிறுவனம் இவற்றை வைக்கும்போது சூரியனுக்குட்பட்ட பெயர்கள் சூர்யா, ஆதித்தன், சன், ஆதவன், கதிரவன், உதயம், பிரகாஷ், செந்தாமரை இப்படியெல்லாம் வருமாறு அமைத்துக் கொள்ளலாம். இவருக்கு உகந்த ஆபரணம் மாணிக்கம். இதற்கு ஆங்கிலத்தில் ரூபி என்று பெயர். இந்த ஆபரணங்களின் பெயர்களை கூட பயன்படுத்தலாம். சூரியனின் தேவதைகளான ஸ்ரீ நாராயணமூர்த்தி, ஸ்ரீ சிவபெருமான் இந்த பெயரிலும் அமைக்கலாம். ஒளி பொருந்திய அருள் பிரகாச வள்ளலார், ஜோதி இப்படியும் பெயர் வைக்கலாம். இந்த பெயர்கள் அதிர்ஷ்ட எண்களாகிய 1, 37, 73 எண்கள் வருமாறு வைத்துக் கொள்ள வேண்டும். எண் 1ல் பிறந்தவர்கள் 4ஆம் எண், 8ஆம் எண் கொண்டவர்களை மணம் செய்யலாம். 3ஆம் எண்ணும் 5ஆம் எண்ணும் கொண்டவரை மணந்தாலும் நல்லது. 2ஆம் எண்காரர்கள் இசைவாக வாழ்வார்கள் உங்களுடன். எண் 1ல் பிறந்தவர்கள் வழிபாடு செய்யும் கோவில்கள். மேசராசியில் சூரியன் இருந்தால் திருவண்ணாமலையில் அல்லது காஞ்சிபுரம் சென்று இந்த கோவிலில் செவ்வாய்க்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு செய்தால் நல்லது. ரிஷப ராசியில் சூரியன் இருந்தால் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அல்லது காளகஸ்தி சென்று ஞாயிறு அல்லது வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்து வந்தால் மிகவும் நல்லது. மிதுன ராசியில் சூரியன் இருந்தால் திருவானைக்காவல் அல்லது திருச்சேரை சென்று ஞாயிறு அல்லது திங்கட்கிழமை வழிபாடு செய்தால் நல்லது. கடக ராசியில் சூரியன் இருந்தால் கற்கடகேஸ்வரர் அல்லது திருத்தேவன் குடி சென்று ஞாயிறு அல்லது திங்கட்கிழமை வழிபாடு செய்தால் மிக நல்லது. சிம்ம ராசியில் சூரியன் இருந்தால் சூரியனார் கோயில் அல்லது ஒரிசாவில் உள்ள கோனார்க் சென்று அங்கு ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு செய்த மிக நல்லது. கன்னிராசியில் சூரியன் இருந்தால் சென்னை மருந்தீஸ்வரர் கோயில் அல்லது தேனுபுரீஸ்வரர் கோயில் சென்று ஞாயிறு அல்லது புதன்கிழமை வழிபாடு செய்தால் மிக நல்லது. துலா ராசியில் சூரியன் இருந்தால் ராமேஸ்வரம் அல்லது திருப்புல்லானி சென்று ஞாயிறு அல்லது செவ்வாய்க்கிழமையில் வழிபாடு செய்ய வேண்டும். விருச்சிகத்தில் சூரியன் இருந்தால் வைத்தீஸ்வரன் கோவில் அல்லது மதுரை திருப்பரங்குன்றம் சென்று ஞாயிறு அல்லது செவ்வாய்க்கிழமை வழிபாடு செய்ய வேண்டும். தனுசு ராசியில் சூரியன் இருந்தால் சென்னை கபாலீஸ்வரர் கோயில், தஞ்சை பாபநாசம் கோயில்
சென்று ஞாயிறு அல்லது வியாழக்கிழமை வழிபாடு செய்ய நல்லது. மகர ராசியில் சூரியன் இருந்தால் திருவிடைமருதூர் அல்லது திருவாரூர் சென்று ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை அன்று வழிபாடு செய்தால் மிக நல்லது. கும்ப ராசியில் சூரியன் இருந்தால் கும்பகோணம் சென்று கும்பேஸ்வரர் கோவில் அல்லது திரு நாகேஸ்வரம் சென்று ஞாயிற்றுக்கிழமை அல்லது சனிக்கிழமை சென்று வழிபாடு செய்ய மிக நல்லது. மீனராசியில் சூரியன் இருந்தால் சிதம்பரம் நடராஜர் கோவில் அல்லது உத்தர கோசமங்கை சென்று ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமை அன்று வழிபாடு செய்தால் மிகவும் நல்லது. 1ஆம் எண் உள்ளவர்கள் கண்ணியம், கௌரவம், மனப்பான்மையுடன் சுயநலமிக்கவராய் தமது முன்னேற்றத்தில் மட்டும் கண்ணாய் இருப்பார்கள். எதிலும் முதலாவதாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். ஏ என்ற இந்த எழுத்து சூரியனின் ஆதிக்கத்துக்கு உட்பட்ட உச்ச எழுத்தாகும். இந்த எழுத்து பெயரிலோ நிறுவனத்திலோ இருப்பது நல்லது. இது சூரியனின் ஆக்க சக்தியை வெளிப்படுத்தும் எழுத்து ஆகும். ஐ என்ற இந்த ஆங்கில எழுத்து சூரியனுக்கு ஆதிக்க உச்ச எண் ஆகும். இதற்கும் அதிக ஆகர்ஷண சக்தி உண்டு. பெயர் நிறுவனத்தில் ஒரு எழுத்தோ 2 எழுத்தோ இருக்கலாம், அதிகம் சேர்க்க கூடாது. ஜே என்ற ஆங்கில எழுத்து இந்த எழுத்து சூரியனின் ஆதிக்கத்திற்கு உட்பட்ட எழுத்தாகும். இந்த எழுத்து பிறரோடு நல்லதொரு அணுகுமுறைகளை அதிகம் அமைத்து தரக்கூடிய எழுத்தாகும். இந்த எழுத்தை பிறரோடு கூடிய மட்டும் பெயர் நிறுவனத்தில் இருந்தால் நீக்கம் செய்வதை தவிர்க்க வேண்டும். கியூ என்ற இந்த ஆங்கில எழுத்து சூரியனின் ஆதிக்கத்துக்கு உட்பட்ட உச்ச எழுத்தாகும். இந்த எழுத்தை உங்கள் பெயர் நிறுவனத்தில் சேர்க்க முயலும் போது முன்னும் பின்னும் உள்ள எழுத்தோடு ஒலி அளவில் சேர்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்து பின் இந்த எழுத்தை சேர்த்தால் அனுகூலம் ஆகும். ஒய் என்ற இந்த ஆங்கில எழுத்து சூரியனின் ஆதிக்கத்துக்கு உட்பட்ட உச்ச எழுத்தாகும். இந்த எழுத்தை இரு குணம் கொண்டது. சிறப்பு தரும், வீழ்ச்சியும் தரும். பெயர் நிறுவனத்தில் இருந்தால் நீக்கலாம் அல்லது சேர்க்கலாம் என்றால் ஏதேனும் ஒரு இடத்தில் மட்டும் சேர்க்க வேண்டும். நன்றி.